ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரக்குழம்பு தான். நிறைய பேருக்கு காரக்குழம்புல வர மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று புளிப்பாக போயிடும், இல்லைன்னா காரம் ஜாஸ்தியாகிடும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு சீரகம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். அதாவது குழம்புக்கு கொஞ்சம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிறது ரொம்பவே நல்லது. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் புளி கரைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூனில் எடுத்து நான் நெல்லிக்காய் சைஸோடு கொஞ்சம் அளவு அதிகமாக எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சைஸுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு சின்ன சொம்பு அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். 6 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பார்க்கும்போது காரம் தான் ஃபஸ்ட்டு தெரியணும், புளிப்பு தெரியக்கூடாது. இதுதான் காரக்குழம்போட ஃபஸ்ட்டு டிப்ஸு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் தான் இந்த குழம்புக்கு டைம் எடுத்துக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா பாதி முக்கால்வாசி கொதித்து வந்த பிறகு தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கோங்க. பாதியிலையும் சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவில் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சதை சேர்த்துக்க வேண்டாம், வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கோங்க. இந்தமாதிரி நல்லா கொதித்து வரும்போது பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட காரக்குழம்புக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது தான். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் கோஸ் கூட்டு பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, கோஸு, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து தனியாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் வேக வச்சுருக்க பருப்பு சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்தே ஆகணும். நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வந்த பிறகு இறக்கி வச்சுக்கோங்க. இதோட இன்னொரு சைட் டிஷ் மீல் மேக்கர் 65. ஓகே, பை பாய்.